சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா எல்லாம், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எல்லாம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறேன், உமக்காக தான்ப்பா நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுது இந்த சுவாசம் நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில ஒரு உயரத்தை பார்க்கிறோம், நீங்க தானப்பா ஆண்டவரே. எங்களை நடத்தினது நீங்க தானப்பா. எங்க பலவீனத்தில் நம்முடைய இறையர்களை கூட்டி கொடுத்தது நீங்க தானப்பா ஆண்டவரே. எங்கே போவதென்று சரியாவில்லை, அந்த நேரத்தில் எனக்கு வழிகாட்டியா இருந்தது நீங்க தானப்பா. நான் கரத்தை யாரிடத்திலே கொடுக்கல, ஆனாலும் உங்க கரத்தை பிடித்து உங்க கரத்துக்குள்ள அடக்கி வைத்து என்னை நடத்தி கொண்டு இருக்கிறவரே. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உமக்காக தான் வாழ்கிறேன் தகப்பனே, உம்மை தான் நேசிக்கிறேன். நான் உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உணர்ந்தவர்கள் சொல்லுகிறப்பா, பணியாகி I just want to
வந்தவர்களை கழுவி பயன்படுத்திக் கொண்டும் இந்த நாளில பயன்படுத்திக் கொண்டும் இருக்கிற ஒரு தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம், என்னுடைய எண்ணம் இன்றைக்கு எதன் மேல இருக்கிறது? உலகம் போகிற வேகத்திலும் விவேகத்திலும் அழிவுக்கு நேராகும் காமவிகார காரியத்துக்கு நேராய் கண்கள் போகிற இந்த காலங்களில் சபையே, where is your eyes focused on? உன்னுடைய கண்கள் எங்க இருக்கிறது? அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்குமே. வசனம் சொல்லுதே பிரியமானவர்களே, எவ்வளவு நாள் தான் இங்கேயும் அங்கேயும், எவ்வளவு நாள் தான் இப்புறமும் அப்புறமும் போய் கொண்டிருக்க போகிறோம்? இந்த நாள் முடிவு செய்யலாமே. Why don't you decide today whom you will serve? ஏனென்றால் நூனின் குமாரனாகிய யோசுவா சொல்லுகிற ஒரு காரியம், அழகான ஒரு காரியம், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்ன சொல்லுகிறார்? கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருக்காக நிக்கிறவங்க யாருமே தரித்திரியனாய் போனது இல்லையே. வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் விட்டுட்டு வர சொல்லலையே, இருக்கிற இடத்துல எனக்காக நிலைந்தான்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு அது புரியல? அல்லேலூயா. தகப்பனே, என்ன உனக்கு தான்ப்பா எங்க ஏக்கம் உங்களை பற்றியதான் இருக்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் கடைசி நாட்கள் இனி நாட்கள் செல்லாது என்று வசனம் சொன்னதுப்பா. எப்படி வேணாலும் வாழலாம், இல்லப்பா இப்படிதான் வாழணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒண்ணுமா சபைகள் ஒப்பு கொடுத்து வாழணுமேப்பா. நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்க தானமா அந்த சபை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. Thank you Lord. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அறிந்தவர்கள் சொல்லுங்கள் பார்த்து, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எல்லாத்தையும் மறந்து நிற்குமா? அதை நான் மறப்பேன். உங்களை கடந்து போன ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ரொம்ப இருக்கிறாங்கப்பா. உங்களை மட்டும் நினைச்சு, உங்களை நினைச்சு தொடர்ந்து ஓட உதவி செய்யணும்பா. இந்த வாழ்க்கை என்ற பந்தயத்துல ஓடி முடிக்கணும்பா. ஜெயிக்க வேணும், முடித்தா போதும்பா. ஓடி உடைக்க உமக்காக ஓடி முடிக்க உதவி செய்யணும்பா. இந்த நாட்களில் தகப்பனே, சபையின் மேல் உடைய கண்கள் இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற காலங்களாய் இருக்கிறது. அப்பா, மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன காட்ட ஒவ்வொரு அறிகுறிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, காலத்தை அறிந்து வாழாவிட்டால் கண்ணீர் மட்டும்தான் நமக்கு நிச்சயம். அல்லேலூயா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தது தெரியாதுப்பா. ஆனா இந்த நாளில நான் ஒப்பு கொடுத்து சொல்றேன்,